வாங்க. உங்க அப்பா எங்க? அவரை வர சொல்லு. அப்பா இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. நீங்க உள்ள வாங்க. எதுக்கு? நான் வீட்டுக்கு வந்ததும் உடனே புனிதா கிட்ட போட்டு கொடுக்கவா? ஏய் இங்க பார், இந்த திட்டம்லாம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல உங்க அப்பா வெளியே வர சொல்லு. அதான் நான் சொல்றேன்ல, அப்பா வெளியில போயிருக்காரு. ஏய் இத நான் நம்பணுமா? என் சத்தம் கேட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் உள்ளதானே இருக்காரு. யோ பெரியசாமி, யோ வெளியே வாயா வாயா. வந்து உன் பையன் பண்ற லட்சணத்தை கேளு. பையன் வளர்த்திருக்கானா பையன். மரியாதையா பேசுங்க, அப்புறம் நான் அமைதியா இருக்க மாட்டேன். எதுக்கு எங்க அப்பாவையும் அண்ணனையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன கோவம் வருதா? ஏய் உங்க அண்ணனே உங்க அப்பாவையும் பேசுனது கோவம் வருதுல, இப்படிதானே எனக்கும் கோவம் வரும். உங்களுக்கு கோவம் வரும்னா எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பேசுங்க. இப்ப கிளம்புங்க. ஏய் சும்மா போறதுக்கு தான் நான் வந்தேனா? உங்க அண்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா அவகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அண்ணனையே தப்பா பேசுவீங்களா? புரியுதா? இப்ப புரியுதா? உன் வீட்டு ஆளுங்களை பேசினா உனக்கு கோவம் வருதுல. உன் அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட டெய்லி போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லுவே அவன்கிட்ட. இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், எது பேசணும்னாலும் என் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பேசுங்க. என்கிட்ட கத்தி பேசாதீங்க. எல்லாரும் பாக்குறாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா உங்க அண்ணன் அவ்வளவு நியாயம் பேசினாங்கல்ல, அப்புறம் எதுக்காக புனிதா கிட்ட போன் பண்ணி பேசுறான்? இங்க பாருங்க, ஒண்ணு கத்தாம பேசுங்க, இல்ல தைரியம் இருந்தா என் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பேசுங்க. ஏய் தைரியம் இருக்கிறதுனாலதான் உங்க வீட்டுக்கே வந்து நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு சத்தம் கொடுத்தோம் பயந்து போய் ஒண்ணு அனுப்பிச்சிட்டு உங்க அப்பா வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காருல. யோ பெரியசாமி, வெளியே வாயா. பெருசா புள்ளைய வளர்த்து வச்சிருக்கானோ, வெளியே வாயா. ஏங்க என் அப்பா இல்லன்னு சொல்றேன்ல. யோ பெரியசாமி, வெளியே வாயா. நல்ல புள்ளைய வளர்த்து வச்சிருக்க மாதிரி ரொம்ப பெருமையா பேசுன. உன் புள்ள பண்ண காரியத்தை சொல்றேன். வெளியே வந்து எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா கேளு. வாயா வெளியே. சொல்லிக்கிட்டே இருக்கேன், வரமாட்டேன். யோ வாயா. ஏங்க நான் தான் சொல்றேன்ல, அப்பா உள்ள இல்ல. ஏங்க இப்படி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. விடு. ஏய் விடு. ஏய் விடுங்கறல. ஏய் வாங்க வாங்க வாங்க. ஐயோ அங்க பாருங்க. ஏய் என்ன பேச முடியாம மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறியா? ஏய் எந்திரி எந்திரி எந்திரி. ஏய் அமுதா, ஏய் ஒன்னதான் எந்திரி. என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறா? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ அமுதா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? மா எழுந்துருமா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா எழுந்துருமா. பயப்படாதம்மா, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிம்மா. கண்ணை திறந்து பாருமாமா. ஏப்பா யாருப்பா நீ? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஆம்பளை இல்லாத வீட்ல பம்பு பண்றியா? ஹலோ, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதாங்க இது. நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா பேசிக்கிட்டு இருந்தியா? கத்திக்கிட்டு இருந்த. இது மரியாதையான குடும்பம். இது வரைக்கும் சண்டை சச்சரவே வந்ததில்ல. வீட்டுல ஆளு இல்ல நேரம் பார்த்து பம்பளுக்கு வந்திருக்கியா? இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுங்க இவனை. ஏங்க நான் எதுவுமே பண்ணலங்க. நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தியா? சொன்னதையே சொல்லாதடா. யாரா நீ? எங்க இருந்து வர? தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ற? இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே உன்னை. தோலை உரிச்சி தொங்க விட்டாதான் சரி வரும். அவனை புடிங்க. சரி கொண்டு வாமா. எழுந்துருமா. எழுந்துருமா. சொல்றத கேளுங்க. கண்ணை திறந்து பாருமா. இங்க பாருமா. மா எழுந்துருமா. பாத்து எழுந்து. பாத்துமா. ஏங்க நான் ஒண்ணும் பண்ணலங்க. நான் எதுவும் பண்ணல. ஏமா சொல்லுமா. இல்ல இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு செக் பண்ணிட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யா குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். சரவணா, குடோன்ல ஸ்டாக் செக் பண்ணாம இங்க என்ன பண்ற? நேத்து டெலிவரி ஆன டைல்ஸ்ல கொஞ்சம் டேமேஜா இருக்குக்கா. அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டேமேஜ் ஆயிடுச்சா? எப்படி? டைல்ஸ் ஏத்திட்டு வந்த நம்ம கண்டெய்னர் லாரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஆக்சிடென்ட்டா? யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. குட்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. சரி, அது என்னன்னு செக் பண்ணு. ஓகேக்கா. நான் இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சரி நீங்க போ. உனக்கா?
வாங்க கபிலன் உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க புதுசா ஆரம்பிக்க போற சாண்ட்லியர் லைட் டிவிஷனுக்காக கொட்டேஷன் கேட்டிருந்தீங்கல்ல, ம். அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லிருங்க. அக்கா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான லெட்டர் ரெடி பண்ணிட்டேன். இதுல நீங்க சைன் மட்டும் போடுங்க. ம். ம். இந்தா, தேங்க்ஸ்க்கா. thanks. தெரியாத நம்பரா இருக்கே. யாரோட நம்பரு? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? கபிலன் ரிங் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அட்டென்ட் பண்ணுங்க. ஹலோ, யாரு? கபிலன் தம்பியா? ஆமாங்க, நீங்க? உங்க பக்கத்து வீட்ல இருக்கிற செல்வி அக்கா பேசுறேன்ப்பா. அக்கா சொல்லுங்கக்கா. என்ன எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. யாரு? அமுதாவா? அக்கா என்னக்கா சொல்றீங்க? வீட்ல யாரும் இல்ல நேரம் பார்த்து ஒருத்த வந்து உன் தங்கச்சிய மிரட்டினான். உன் தங்கச்சி பயத்துல மயங்கி விழுந்துட்டா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? அமுதா இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் இல்லைல்ல? கபிலன் என்னாச்சு? ஒரு நிமிஷம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லப்பா. அமுதா பயந்ததை பார்த்து அந்த பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்கா, அவன் யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சதாக்கா? ஆள் யாருன்னு தெரியலையேப்பா. அக்கா, வந்தவர் பேரு வல்லவராயன்னு சொல்லுங்க. என் அண்ணனுக்கு தெரியும். தம்பி, அமுதா இப்பதான் வந்தவன் பேரை சொன்னான். வந்தவன் பேரு வல்லவராயனா. வல்லவராயனா? அவன் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து அமுதாவோட சண்டை போடணும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா போலீஸ் எங்களையும் வர சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்களும் வந்துருவோம்ப்பா. அக்கா, அமுதாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீ எதுக்கு அவகிட்ட பேசு. இதோ இரு, அமுதா கிட்ட போய் போனை குடுக்கறேன்ப்பா. நீ அவகிட்ட பேசு. கொடுங்கக்கா. அண்ணா, அமுதா என்னமாச்சு? யாரும் இல்லாதப்போ வல்லவராயன் வந்து சத்தம் போட்டுட்டு போனாருண்ணா. சத்தமா பேசினதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் பயந்ததை பார்த்து வல்லவராயனை நான் சொல்ல சொல்ல கேட்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்கண்ணா.